வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் வருவாய் பெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சாலை மார்க்கமாக பேரணியாக சென்றார். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக 22,000 கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடி பண பரிவர்த்தனை மூலம் விடுவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் 9,80,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளினால் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி பல மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் இதனால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் வருவாயை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். पीएम किसान निधि की एक और किस्त देश के करोड़ों किसानों को भेजने का सौभाग्य मिला है। करीब 22,000 करोड़ रुपए एक क्लिक पर देश भर के किसानों के खाते में पहुंचे हैं। और जैसे ही अभी मैंने क्लिक दबाई, मैं देख रहा था यहां पर भी जो राज्यों के दृश्य दिख रहे थे, यहां भी कुछ लोगों की तरफ मेरी नजर गई। वो फटाफट अपने मोबाइल देख रहे थे कि पैसा आया कि नहीं आया, और तुरंत उनकी आंखों में चमक दिखाई देती। ஏற்றுமதியை ஊக்குவிப்பதன் மூலம் பீகாரின் மக்கானா போன்ற வேளாண் பொருட்களும் புதிதாக ஏற்றுமதி துறையில் நுழைந்துள்ளன என்றும் பிரதமர் கூறினார்.